Hi, this is day 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியபிள்ஸ்னா என்ன? இது ஒரு பாக்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கண்டெய்னர். அதில் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். வாட் எவர். எக்ஸாம்பிளுக்கு நேம் ஈக்குவல் டு சரவணா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நேம்னு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் சரவணான்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் சிம்பிள் தான். இப்போ வந்து டேட்டா டைப்ஸ் அப்படின்னா, இப்போ அந்த பாக்ஸில் என்ன என்ன டைப் ஆஃப் வேல்யூ இருக்கு, அதுதான் அந்த டேட்டா டைப்ஸுங்கிறது. ஸோ என்ன சொல்றேன்னா, பைத்தானுக்கு வந்துட்டு நம்ம தான் சொல்லணும். அதாவது இது என்ன கைண்ட் ஆஃப் வேல்யூன்னு. லைக் இது வந்துட்டு இது நம்பரா, இல்லை டெக்ஸ்டா, இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸா. இப்போ டெக்ஸ்ட்னா ஸ்ட்ரிங்கில் டபுள் கொட்டேஷன் இல்லை சிங்கிள் கொட்டேஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இதோட யூஸ் கேஸ் வந்து நேம்ஸ் அண்ட் மெசேஜஸ் இருக்கும். அண்ட் நம்பர்ஸ், அது வந்து இன்டிஜர் ஆர் ஃப்ளோட். இன்டிஜர்ஸ்னா நம்பர்ஸ் அண்ட் ஃப்ளோட்னா லைக் 1.10 ஆர் 99.9 அந்த மாதிரி. ஸோ இதோட யூஸ் கேஸ் பார்த்தோம்னா ஏஜ், ப்ரைஸ் இல்லை மேத் கால்குலேஷன்ஸில் வரும். அண்ட் அது அதர் திங் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பூலியன். இது வந்துட்டு எஸ் ஆர் நோ லாஜிக், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது இப்போ நம்ம கிரியேட் ஒரு மினி ப்ரொஃபைல் ஜென்ரேட்டர் இதை வச்சு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வச்சு கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு அதை கிரியேட் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அதோட இன்டர்ஃபேஸ். ஆல்ரெடி நம்ம இதில் ஹலோ வேர்ல்டு எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ திருப்பி சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இங்கே ஃபைல் இந்த ஃபைல் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஆர் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் நம்மகிட்ட இருந்தால் அந்த ஃபோல்டரை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரீவியஸ் நம்மகிட்ட இருந்தால் ஆட் ஃபோல்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு பைத்தான் 13 நேம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த நேம் ஓகேவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த என்வரன்மெண்ட் வந்தாச்சு. அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்மகிட்ட இப்போ எந்த பைத்தான் ஃபைலும் இல்லை. ஸோ ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த ஃபைல் போயிட்டு நியூ டெக்ஸ்ட் ஃபைல், அதாவது நியூ ஃபைல் கூட கொடுக்கலாம். அதர்வைஸ் அந்த ஃபோல்டர்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நியூ ஃபைல் இருக்கும், இல்லை ஆட் ஃபோல்டர்லாம் இருக்கும். நம்ம வந்து நியூ ஃபைல் கொடுத்துட்றோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்து மெயின் பேர் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். ஸோ இதில் எக்ஸ்டென்ஷன் வந்து கம்பல்சரியாக .pyன்னு இருக்கணும். ஸோ எதுக்கு இந்த .pyனா இதுதான் அது பைத்தான் ஃபைலுங்கிறத இண்டிகேட் பண்ணணும். ஸோ இப்போ ஹெச்டிஎம்எல்னா ஹெச்டிஎம்எல்க்கு வந்து .html இருக்கும், சிஎஸ்எஸ் ஃபைல்னா .css இருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட்னா .js இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ பைத்தானுக்கு வந்து .py தான் அதோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்துக்கிட்டா அந்த இது ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ப்ரொஃபைல் ஜென்ரேட்டர் வாட் எவர் ஏதாச்சும் ஒன்றுனா கூட ஃபஸ்ட்டு நம்மகிட்ட கேட்குறது நேம் தான். ஸோ நேம்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதில் வந்துட்டு இப்போ என் பேரை ஸ்டோர் பண்ணிக்கிறேன், சரவணா. அண்ட் அதர் வந்துட்டு ஏஜ் கேட்கும். ஸோ ஏஜை வந்துட்டு அதையும் நான் டபுள் ஸ்ட்ரிங்லேயே ஸ்டோர் பண்ணுறேன், 26. அண்டு சிட்டின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், சென்னை. ஸோ டபுள் கொட்டேஷனில் தான் ஒர்க் ஆகுமான்னா அப்படி கிடையாது. அதாவது சிங்கிள் கொட்டேஷன்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ சென்னைக்கு எடுத்துக்கிட்டு டபுள் கொட்டேஷன் எடுத்துகிட்டு சிங்கிள் கொட்டேஷன் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட்டுக்கு பிரிண்ட் ஸோ இப்போ நேம் பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட், அதாவது அந்த பிரிண்ட்ல வந்துட்டு நம்ம எந்த வேரியபிள் கொடுத்துருக்கோமோ இந்த வேரியபிளில் இதில் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ நேம். இப்போ நேமில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் பிரிண்ட் ஏஜ் அண்டு பிரிண்ட் சிட்டி. ஸோ இப்போ வந்துட்டு இதை ரன் பண்ணுறதுக்கு இங்கே ரைட் சைடில் வந்தீங்கன்னா மேலே டாப்பில் இருக்கும், அது இந்த ப்ளே பட்டன் இருக்கும். இதில் ரன் பைத்தான் ஃபைல் இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னாலும் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ரன்னர்ஸ் டாஸ்க்கு, ரன் பைத்தான் ஃபைல் அண்ட் டெடிகேட்டட் டெர்மினல். நம்ம வந்து ரன் பைத்தான் ஃபைல் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்திருக்கு. அதாவது இந்த ப்ரொஃபைல் அண்டு நேம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, சரவணா. ஏஜும் பிரிண்ட் ஆகிருக்கு, 26. சொன்னேன்ல சிங்கிள் கொட்டேஷன் இருந்தாலும் பிரிண்ட் ஆகும்னு. ஸோ சென்னை. ஸோ இது வந்துட்டு தட்ஸ் ஆல், அவ்வளோதான். யூசர் கிட்ட டீட்டெயில்ஸை அந்த இன்புட் எடுத்து அப்புறம் நமக்கு ஒரு
ஒரு ப்ரொஃபைல் மாதிரி அவுட்புட்டாக ஷோ பண்ணியிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது ஏஜ் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதை இப்போ நம்பராக ஸ்டோர் பண்ணலாம். அதாவது அடிஷ்னலாக இப்போ ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸில் இல்லை 10 இயர்ஸில் ஏஜ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்துட்டு இப்போ ஏஜ்னு இன்னொரு வேரியபிள், இந்த வேரியபிளுக்குள்ள ஆல்ரெடி நம்ம ஏஜ்னு வச்சிருக்க அந்த வேரியபிள் கொண்டு வர போகிறோம். ஆனால் அதை அதை கன்வர்ஷன் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இன்டிஜராக கன்வர்ஷன் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்கிறத இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஐஎன்டி. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இதில் வந்துட்டு நீங்கள் அந்த ஏஜ்னு கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆல்ரெடி ப்ரீவியஸாக சேவ் ஆகிருக்கிற அந்த ஏஜ்ன்ற வேரியபிள்ஸ் வந்துட்டு இன்டிஜருக்குள்ளே கன்வெர்ட் ஆயிரும். அது வந்துட்டு நியூ வேரியபிளாக அசைன் ஆயிரும். ஸோ அவுட்புட் எடுக்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ இன்னொரு லைனில் ஃபியூச்சர் ஏஜ், இதில் வந்துட்டு ப்ரீவியஸாக அந்த லேட்டஸ்ட்டாக இருக்கிற அந்த ஏஜ் அந்த வேரியபிள் எடுத்து இதை வச்சுப்போம். ஸோ இப்போ ப்ளஸ் இப்போ ஒரு 6 வச்சுப்போம். இந்த ப்ளஸ்ஸுங்கிறது வந்து கன்காட்டினேஷன். இது வந்து அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பிரிண்ட், ஸோ ஏஜ் ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஸோ ஒரு கமா போட்டு இப்போ இந்த ஃபியூச்சர் ஏஜுங்கிற இந்த வேரியபிளை இங்கே கொடுத்துக்கலாம், ஃபியூச்சர் ஏஜ். ஸோ இப்போ இதை வந்து அவுட்புட் வைப்போம். இப்போ ரன் பண்ணால் ஸோ இங்கே கிளியராக தெரியுதா, லைக் ப்ரொஃபைல் சரவணா 26. அதாவது இது நம்ம ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்திருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து சென்னை, அது சிங்கிள் கொட்டேஷன் வந்திருக்கு. தேர்டாக வந்தது இது. ஸோ இப்போ நம்ம இதில் வந்துட்டு என்னென்னு போட்டிருக்கோம்னா, அடுத்த ஆஃப்டர் 6 இயர்ஸில் என்ன ஏஜுங்கிற மாதிரி தான் நம்ம இங்கே கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை அடிஷன் பண்ணியிருக்கு. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஏஜுங்கிற ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சு, அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணோம், அப்புறம் அது கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். அண்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, பைத்தானில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. அதாவது நம்ம வந்து ஒரு கரெக்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணாதான் அது நமக்கு கரெக்ட் அவுட்புட் வரும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி தரேன். அதாவது இப்போ இருக்கிறதே கிரியேட் பண்ணுங்க, அடிஷ்னலாக ஒரு ஹாபி இல்லை ட்ரீம் ஜாப் அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த டைப் கன்வர்ஷனை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி இன்னும் கால்குலேஷன்ஸ் நீங்களாம் கொஞ்சம் ஏதாச்சும் காம்ப்ளிகேட்டடாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கண்டிஷன்ஸு, இஃப் எல்ஸு இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டே 3ல் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.